வந்தாச்சுக்கு ஒரு டைமண்ட் மோதிரம் கட்டிட்டு சூப்பரா. அவர்கள் வராராமா சென்னையில. தமிழக முதலமைச்சர் ஐயா, அப்பா பாத்தீங்கன்னா லீவ் விடுங்கப்பா. இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வர போறோம். அந்த கடல்ல அடியே ஒரு காலத்தை இப்படி வச்சுட்டு எங்க இங்க இருக்கிற பள்ளிவிளையாஸ்க்கு சூப்பரா இருந்தது. பால் என்ன எந்திரிச்சு 150 ரூபாய்க்கு பரவாயில்லையா இல்லைன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வைக்க முடியாது. அப்படி இல்லம்மா, நேரா வைக்கிறது தான். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு என்ன மேட்ரு? மேட்ரா இது சுகருக்கு வந்து சூப்பர், உண்மையில பயங்கர டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு. கரண்ட் ஆஃப் பண்ணி வெளியில நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றது, கரண்ட் இல்ல. சரி வெளிய வச்சு நான் பேசி வெளிய பேசி உள்ள யார் இருக்குது வேக்காடு வெளிய காத்து சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு கிளைமேட். நல்லா இருக்கு. மழை வந்து ஊத்திச்சு வச்சுக்காங்கனே. அடிச்சு காடுது சூப்பரா இருக்கு. மழை வர மாட்டேங்குது. நம்ம ஊர் மட்டும் வரல, எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிருக்கு. ஆமா பாப்போம் மழை தான் வருமா வரும்னு எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்க. டீ கூட குடிக்காத. உனக்கு லீவ் விட்டாச்சா? லீவ் இல்ல சாமி, அடுத்த வாரம் இருந்திருக்குது. சொல்லிட்டாங்களா? எல்லாம் போராட்டம் பண்ணி வாங்கிட்டீங்க. போராட்டம் பண்ணி எங்க 2 வாரம் தானே, 1 மாசம் 2 வாரம் மாமா. நீங்க எத்தனை நாளைக்கு போராட்டம் பண்ணது? எத்தனை நாளைக்கு போராட்டம் பண்ணது? 1 மாசத்துக்கு. எப்படி பாரு வெயிலுக்கு. அதனாலதான் இந்த வெயிலுக்கு அவசரம் கேக்குறது, வேற எதுக்கு. உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னா குழந்தைங்களுக்கு என்ன இவ்வளவு கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. வெயில்னாலதான் வந்து இந்த பெரிய பசங்களுக்கே லீவ் விடுறாங்க, சம்மர் லீவுன்னு. தமிழக முதலமைச்சர் ஐயா, அப்பா பாத்தீங்கன்னா லீவ் விடுங்கப்பா. குழந்தைங்க நம்ம பாவங்க, பாவம். எங்களுக்கு வந்து 2 to 5 வயசு வரையும் 2 வயசுக்குள்ள என்ன கண்டு பண்ணுவோம். 5 வயசு வரையுமே குழந்தைங்க தான் எல்லாமே. எங்களுக்கு எல்லாம் குட்டி குழந்தைங்க தான் வரும். அப்பா பாத்துட்டு இருப்பாரு. அப்பா பாத்துட்டு நல்ல வழி காமிப்பாரு. நல்ல வழி காமிங்க. அப்பா நீங்க பாத்தீங்கன்னா கரணை காட்டி எங்களுக்கு ஒரு லீவு கொடுங்க, 1 மாசம் லீவு கொடுங்க. நாங்க எல்லாம் பெருசா கேட்க மாட்டோம். 1 மாசம் மட்டும். வெயில் சம்மருக்கு நம்ம வெயில் தாங்க முடியல. எங்களுக்கு பூரா வெக்க உடம்பெல்லாம் வேக்கூறு கொப்பளம்லாம் போடுச்சு. அது இந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் பேரம்பத்தி எடுத்துக்கிட்டுதான். நான் பேத்தி எடுத்துட்டு அதான் சொல்றேன், பேரம்பத்தி எடுத்துக்கிட்டுதான். அந்த குழந்தைங்க யாருமே நமக்கு தான் தெரியும். அதனால கொஞ்சம் கண்ணை கத்துங்க. என் வேலை தூக்கிட்டு போறாங்க. நீட்டாங்க இட்டமா பாருன்னா எங்க ஊர் மண்டபத்துல வந்து பொருள் போட்டுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் பொருள் போட்டிருக்காங்க. சரி சும்மா வீட்டுல இருக்கிறோம், அப்படியே போனோம்னா அப்படியே ரவுண்ட் சைடு 2 மண்டபத்துல பக்கத்து மண்டபம். இந்த ஜீவி மகள் ஒண்ணு, கொங்கு மகள் மண்டபம் ஒண்ணு, 2 மண்டபத்துல போட்டிருக்காங்க எங்க ஊர்ல. சரி அதான் போனா எதையோ சும்மா வருவோம்னா எதுவும் எடுப்பேன்னு தெரியல. நல்லா இருக்கு பொருளெல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கா. தெரிஞ்சு கூட எடுத்துருக்கா, காட்டின சூப்பரா தான் இருந்தது. அவருக்கு ஜூஸ் புளி இருக்கு ஒண்ணு, குழந்தைங்க சேர் எடுத்துட்டு நாமளும் போய் அள்ளிட்டு வரலாம். அள்ளிட்டு பழத்தை போட்டுவேன். வெறுமே 199 ரூபா தாங்க. 149 150 ரூபா. 150 ரூபாய் 150 ரூபாய். என்ன பண்ணாலும் 150 ரூபா. சனிக்காதான் நான் வந்தேன். நானும் அண்ணனும் மண்டபத்துல ஓலா எடுத்து வச்சிருந்தேன். பொருள் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி வாமா போலாம். சரி போயிட்டு வரலாம். ஸோ சம்மர் எல்லாம் ஆரம்பிச்சதுனால கிட்ஸ் எல்லாம் கவர்ற மாதிரியே அங்க நிறைய சேல் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருள் தான் நீங்க வந்து வாங்குங்க. தேவையானதெல்லாம் இருக்குங்க. ஆமா அவங்களதான் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் லீவ்ல தான் போடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்காம போனா குழந்தைங்களுக்கு வேணுங்கிற அத்தனை பொருள் வாங்கிக்கலாம். ஸ்கூல் பேக் அது இது எல்லாமே விக்குது. அனைத்து இதுமே. ஆமா. இன்னும் இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வர போறோம். எதுக்குன்னு சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு போலாம்னா எதுக்குன்னு கமலதாசன் தான் வராரு. கமலஹாசன் அவர் பேரு மூத்தவர். அவர் வந்து மரியாதை நம்ம சொல்றோம். கரெக்ட், பேரை கரெக்டா சொல்லணும். கமலஹாசன் உலகநாயகன் சொல்லு. உலகநாயகன் கமலதாசன் அவர்கள் வராராமா சென்னையில. சரி தீபனேஷ் அம்மா நம்மளும் போலாமா? நாமளும் போலாம்னு இல்ல, நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. அதனால போலாம் அப்படின்னா பார்த்தேன். சரி எனக்கு அடுத்த வாரம் லீவ் தான் வருது. சரி அப்படியே போயிட்டு மகாபலிபுரம் எப்பயோ போனது. இப்போ இந்த மகாபலிபுரத்தை சுத்தி பார்த்துட்டு வரணும். அது சூப்பரான இடம். அந்த இடம் ஒரு சுத்தி பார்த்துட்டு அந்த கடல்ல அடியே ஒரு காலத்தை இப்படி வச்சுட்டு வருவோம். பாருங்க சம்மர்ல ஒரு அழகான மேகமூட்டம். சூப்பரா இருக்கு கிளைமேட். ஏமா
கிளைமேட் சூப்பரா தான் இருக்கு. மழை நல்லா வந்தா பரவாயில்லையே. தூருது நல்லா தூரிட்டோம். இப்பதான் நாங்க வெளியே போறோம். போயிட்டு வந்தா தூரிட்டு நல்ல வேகமா பிடிச்சி போயிட்டோம். ஷாப்பிங் போயிட்டு இருக்கிறோம். எங்க ஊர் மண்டபத்துல போட்டுருக்காங்க. வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குறதா போயிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, நம்ம எல்லாம் வேணுங்கிறது பார்த்து வாங்கிக்கலாம். எந்த பொருள் எடுத்தாலும் 149 ரூபா மட்டும். ரொம்ப தருவாங்க. 150 ரூபா நம்ம கொட்டலாம். தரமாட்டிக்கிறாங்க. சாக்லேட் நம்ம கேட்கணும். ஒரு ரூபா தானே சாக்லேட் 40 ரூபா கம்மி கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்க மாட்டாங்க. சாக்லேட் டப்பா ஒரு வாங்கி வச்சு ஒரு டே தந்துருது. எங்க இருக்கிற பள்ளிபாளையம் எஸ்கே பள்ளிபாளையம் சிவகார்த்திகேயன். எங்க இருக்கிற ஃபிளாஷ்பேக். அடி வாங்குறதெல்லாம் அசால்ட்டா வாங்குவாங்க. நீ எல்லாம் பிசிக்ஸ் சார்ட்ட வாங்காத அடியாடா. வீடியோ எடுத்து ஒரு கவர் பண்ண அவங்க பொண்ணு கொடுக்குற ஒரு பொண்ணு கட்டி மாட்டாடா. உடம்பு காட்டிடுது. என்ன பீஸ் போட்டுக்கிறீங்க? கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லவே இல்லை பையா. You don't know வா? நோவே. நோ. ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு ஆபீஸ் வாங்க. சரி. பாருங்க गाइस, வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தாலே இருக்கிற மண்டபத்துல போட்டாங்க. ஆமா, அத சௌரியமா போச்சு. சல்லுன்னு வந்துட்டோம். நீங்களும் வாங்க. தூரமான ஒரு பிரச்சனை இல்லை. ஆட்டோ யாரையும் நம்ம பஸ்ல இந்த மாதிரி வண்டி தான் வந்தா தீங்குது. வேணுங்க நம்ம வாங்கிட்டு போயிடலாம். வந்துட்டு பொருள் பார்க்கலான்ட்டு மண்டபத்துக்கு கூட்டுல ஃப்ரீயா ஜாலியா தான் இருக்குது. எனக்கு இப்படி கூட்டம் நம்ம பார்த்து நான் பொறுமையா பார்த்து வெண்ண வேலை எடுத்துட்டு போலாம். அது ரெண்டு இடத்துல போட்டதுனால இது சேம். இங்க ஒரு மண்டபத்துல ஸ்டால் போட்டிருக்காங்களா, சேம் அந்த மரத்துக்கு அந்த கம்பத்துக்கிட்ட ஒரு இது சேம் இதே இது. பேர் கூட ஒண்ணுதான். அதனால இல்ல ஒரே பேர் தானா? பேர் எல்லாமே ஒண்ணுதான், பொருளும் ஒண்ணுதான். ஆளு ஓனர் மட்டும் வேற. அத சொந்தக்கார தானமா ஆளுக்கு ஒரு மண்டபத்துல போட்டுருக்காங்க. இங்க பாருங்களேன், அஞ்சலி பெட்டி அவ்வளவு சூப்பரா இருந்திருக்குது. அழகா இருக்குது. க்ளோஸ் பண்ணு போதும். பரவாயில்லையாமா இதெல்லாம்? பரவாயில்ல. 150 பரவாயில்ல. 150 பரவாயில்ல. பரவாயில்ல. இங்க பாருங்க, இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பரவாயில்லமா. 150 பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் தான், ஆனா 150 ரூபாய்க்கு நல்லா டிசைனா கொடுத்துருக்காங்க. இந்த கெட்டி பிளாஸ்டிக். ஒரு அது தண்ணி குடிக்கலாம். இது சூப்பர். காய் சோறுன்றது. ஆமா. பரவாயில்ல. சொல்லிக்கலாம். ஆனா 150 ரூபாய் ரேட் அதிகம். தெரியலையே. இது அதிகமா. வாங்க போறியா? வாட்டர் கேன் வாங்குறியா? இது வாங்கலாமா? இது வாங்கணும். இதை விட பெரிய வாட்டர் கேன் பாட்டில் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்கும், அது வாங்கிக்கலாம். சரி, இது அழகா இருக்குல்ல. இதுதான் நாங்க வாங்குனது. இதுதான் இதுலயே கலரா இருக்கிற மாதிரி. இதுக்கு பெருசு பால். இன்னும் எந்திரிச்சு நடக்கவே இல்ல, அதுக்குள்ள பேட்டா. பால் சட்டி 150 ரூபாய்க்கு. ஆனா பார்க்க நல்ல பிரீமியமா இருக்கு. ஆனா வெயிட்டே இல்ல, தகுடு மாதிரி தான் இருக்கு. என்னது? ஆமா. பரவாயில்லையே. இது எல்லா இடத்துலயும் இந்த விலைதாம்மா. எல்லா இடத்துலயும் இதே விலைதான். நீ நமக்கு பிளாஸ்டிக்ல வந்திருந்த. ஆமா, அது 100 ரூபா, இது 150 ரூபா. கரெக்டா தான் மச்சு. சக்கரைனா துக்குளூன் இருக்கு. இது சில்வர் இருக்குது. என்ன சொல்லு பார்க்கலாம். காய் வடிகட்டிக்கணும். காய் வடிகட்டிக்கலாம். புளி கரைச்சு ஊத்திக்கலாம். அதுல புளி கரைச்சினா அடி சக்கரை நின்னுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. தப்பு. இது காய் கழுவி வடி வைக்கலாம். கீரை அலாசி எழுதி வைக்கலாம். நம்ம தண்ணி சூப்பரா பண்ணலாம். அதுக்கு அம்மாவுக்கு வந்த இடத்துல ஒரு டைமண்ட் ரிங் கிடைச்சிருக்கு. இது வந்து மோதிரம் கிடையாது,
இங்க இருக்கிற சில்வர் பொருள் எதுலயோ இருந்து கலந்து விழுந்திருக்கு. ஆனா பார்க்க வந்து மோதிர மாதிரியே இருக்கு. எப்படா வச்சுக்கலாம் செமையா இருக்கு. ஆமா அழகா இருக்குது. பழைய காலத்து அடுப்பு இதான் வாங்கி வெளியெல்லாம் எல்லாம் பண்ண வச்சு விறகடுப்புல சோறாக்கி எல்லாம் பண்ணி வைப்போம். இந்த அடுப்பு எங்க போச்சுன்னே தெரியல. இன்னைக்குதான் கண்ணுக்கே தெளிப்பு எடுக்கு. எல்லாமே இரும்பு பொருளாட்டு. இங்க இதுதான் எனக்கு பிடிச்சது. பரவாயில்லையாமா 150 ரூபாய்க்கு? பரவாயில்ல. டிசைன் ஆனா எல்லாம் பழைய டிசைனா இருக்கு. இது பாருங்க நல்லா இருக்கு. எங்க பாரு. இது நீட்டா இருக்கு. நீட்டா சூப்பரா இருக்கு. வாங்கிக்கோ வேணா. அழகா இருக்கு. எடுத்துக்கிறியா? எடுத்துக்கன்னா ரவுண்ட் எத்தனை போனா ரவுண்ட் அடிச்சு போகும்போது எடுத்துக்கோ. செலக்ஷன் பண்ணி வச்சிடுறோம் என்னென்ன வேணும். எனக்கு புடி வேணும் காலுக்கு. நல்லா இருக்கு. எந்த மாதிரி போட்டு தரணும்? இல்லைக்கண்ணே இந்த எனக்கு இந்த விரல விடுற மாதிரி புடி வேணும். புடினாலே நடக்க முடியாது. ரைஸ் ரைஸ் தாளிக்க பேசாம இங்க வந்தோம்னா ஒரு ரைஸ் கடையே ஆரம்பிச்சிடலாமா? போட்டு எப்படி கொடுக்குவாங்களா ரைஸ்க்கு? நேரமா தேடுன்னு தேடுறியா? பொருள் வாங்குவியா? வாங்குவேன். வாங்காத பாரு. இங்க பாரு எத்தனை வரைக்கும் உண்டா? 150 ரூபாய்க்கு பரவாயில்லையா? குடிக்கிறது கண்டு இல்லையே. ஆத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தானே எடுத்துட்டு போயிட்டு இருப்ப? ஆமா ஃபர்ஸ்ட் ஆத்துக்கு தான் ஃபுட்டா தான் தீட்டு போவோம். அது இவ்வளவு அகலம் இல்லைக்கண்ணே. அது இந்த அகலம். அது அந்த அகலம் இடுப்புல வைக்க முடியாது. இந்த அகலம் தான் ஆத்து கொண்டு போகிறது. இந்த எல்லாமே வசதி கோல்டி 150 ரூபாய்க்கு பாருங்க. மண்டபத்துக்கு கூட 20. அதோட இதுல பொருள் என்ன ஆகப்பட்டது தெரியுது. அந்த இதை விட இதுல 2 மடங்கு இருக்கும் போல. பக்கத்து மண்டபம் தான். அந்த மண்டபம் பக்கம் தான். அத மாதிரி கத்தி எல்லாம் பாருங்களேன். செம்ம பிரீமியமா இருக்கு. 150 ரூபா தானம்மா? பரவாயில்ல. செடிக்கு அந்த மருந்துலாம் அடிப்போம்ல அதுக்கு பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு பரவாயில்லம்மா. இவ்வளவு நேரம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த மேட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனா செம்ம பிரீமியமா இருக்கு. 150 ரூபாய்க்கு துணி மேட்டுக்கண்ணே ஈரம் வழுக்குது. இது நம்ம பாத்ரூம் போட்டா இழுக்காது. இது 2 கூட வைக்கலாம். மேல் பாத்ரூம் போட கீழ் பாத்ரூம் வாங்கிட்டு போய்க்கலாம். சரி எடுத்துக்கலாம். 2 வாங்கிக்கலாம். இது அடியில வந்து நல்லா ரப்பர் இருக்கிறதுனால ஸ்கிப் ஆகாம இருக்கும். இது பாருங்கண்ணே 2 ஒண்ணா. இது வேண்டாம்மா. இந்த இடத்துல சாயம் போயிருக்கு. இது ரெண்டும் ஓகே. இது ரெண்டும் பாருங்க. டிசைனும் நல்லா இருக்கு. அழகா இருக்கு. 150 ரூபாய்க்கு பரவாயில்லையா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா கனமா இருக்கு. தக்காளி வாங்கி போடலாம். இத பழ வகைகள் வச்சுக்கலாம். 150 ரூபாய்க்கு பரவாயில்லாமா? பரவாயில்ல. நம்ம இப்ப பெரிய வீட்லயே இது எல்லாமே வாங்கிச்சு. அழகா இருக்குங்க. அங்க விட இங்க நல்லா இருக்கு. அந்த மண்டபம் நீங்க வீடியோ பள்ளிப்பாளையத்துக்காரங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொங்கு மண்டபத்துக்கு வாங்க. நல்லா சூப்பரா இருக்கு. செம பிரீமியம். தெரிஞ்ச சொல்லி எனக்கு என்னன்னு தெரியல. அதான் என்னன்னு எனக்குமே தெரியலையே. அழகா இருக்குல்ல. இப்படி வைக்க முடியாது. அப்படி இல்லம்மா. நேரா வைக்கிறது தான். இது எதுக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மாட்டிட்டு இது கண்டிக்கு போடுற மாதிரி இருக்குமா? சின்ன ஃபோன் இல்ல ஃபோன் காட்டி விழுந்துரும். கமெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆமா. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நான் இப்பதான் இதை பாக்குறது. நான் பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு தெரியல. நீங்க என்னன்னு தெரிஞ்ச சொல்லுங்க. அந்த மண்டபத்துக்கு பார்த்தா இந்த மண்டபத்துக்கு பாக்குறதுக்கு இது கொஞ்சம் நல்ல வெயிட்டா இருக்குன்னு. அது கொஞ்சம் காத்தாட்டம் வெயிட். அது பொஸ்ட் தூக்கவே வெயிட்டா இருக்குது. இது பரவாயில்ல. ஆனா 150 ரூபாய்க்கு அங்கேயும் பரவாயில்ல இங்கேயும் பரவாயில்ல. 150 பரவாயில்ல. எல்லாம் ரெண்டுமே பரவாயில்ல. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு பாருங்க. 600 ரூபாய் செலவு. பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஜாமே உப்பு ஜாடி நல்ல பெரிய ஜாடி 150 ரூபாய்க்கு பரவாயில்ல. வெளியே வாங்க 200 ரூபாய் 250 ரூபாய் போடணும். 150 ரூபாய் நமக்கு பரவாயில்ல. பூட்டு வாயை போட்டுறதுக்கு என் வாயில இங்கிலீஷ் வாயை போட்டுறதுக்கு ஒரு பூட்டு வாங்கியிருக்கிறோம். மேட்டு நாங்க தீபாவளி அப்போ ஒரு மேட் வாங்கலாம். அதுவும் சரி இதுவும் சரி நல்லா வருதுங்க. பாருங்க 150 ரூபா தான் ஒண்ணு. பரவாயில்ல. ஏன்னா துணி மேட்டு பாத்ரூம் போட கால் ஏமாத இழுத்து விட்டுருவோம். இதெல்லாம் அப்படியே புளிப்பா பிடிச்சுக்கோ. அடியில நீங்க டைல்ஸ் வீடு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ரப்பர் இருக்கிற சர்ஃபேஸ் வாங்குங்க. அழுக்காது. இப்ப வாங்கிச்சு. இன்னொரு 2 வாங்கி சமையல் ரூம் போட்டுட்டோம். அப்புறமே சரி இந்த வீடியோ இப்ப முடிச்சிட்டு நாளைக்கு காலையில ஓபன் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதே தெரியல. கருவாடு போடுறது என்ன குழம்பு வைக்கிறது தெரியல. நீங்க என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கலாம். எனக்கே வச்சு எல்லா குழம்பு வைக்கிறதுனே தெரியாது. போர் அடிச்சு போச்சு. ஒரு நல்ல குழம்பா சொல்லுங்க. நானும் வச்சு உங்கள்கிட்ட காட்டுறோம். சரி நீ ஒரு ஐடியா வச்சிருப்பீல. அது என்ன ஐடியா?
நான் ஐடியா வந்துக்கிட்டே வெங்காய சட்னி ஆட்டலான்னு ஐடியா இருக்கிறேன். சரி. இல்லைன்னா முட்டைக்கோஸ் குழம்பு வைக்கலாமான்னு ஐடியா இருக்கு. முட்டைக்கோஸ் எல்லாம் குழம்பா? தேங்காய் சுத்தி அப்படியே கறி குழம்பாட்ட வைக்கலாம். சரி, ஏதோ ஒன்று. அதான் உன்கிட்ட கேட்டேன், முட்டைக்கோஸ் குழம்பு வைக்கலாமா? வெங்காய சட்னி ஆட்டினாலும் சூப்பரா இருக்கும். வெங்காய சட்னி ஆட்டினா 2 யோசனையா ஈஸியா இருக்கோ அது செய்ய, அப்பதான் அவங்க பாத்துட்டு செய்வாங்க. ரெண்டுமே ஈஸி தான். வெங்காய சட்னி ஆட்டிடலாமா? திங்கணும் போல மனசுல தோணிருச்சு. சரி, அப்ப அதுவே செஞ்சிருக்கோம். நாளைக்கு முட்டைக்கோஸ் குழம்பு வச்சலாம். சரி, ரொம்ப சிம்பிளானதுதான், டக்குன்னு செய்யலாம். வெங்காயம் வந்து இப்ப நமக்கு சகாயமா தான் இருக்குது. இப்ப வந்து கொஞ்சம் விலையேறி போச்சு. 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு, 1.5 கிலோ 50 ரூபான்னு விக்குது. ஒவ்வொரு கடையில 1 கிலோ 50 ரூபான்னு விக்குது. இருந்தாலும் 50 ரூபா தானே 1 கிலோ. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருந்ததுன்னா போதும். ஒரு சூப்பரான ஒரு சட்னி செஞ்சா சூப்பர். செஞ்சு ஒரு ரசம் வச்சுட்டு வச்சுக்க, சாமியா உள்ள போவோம். இப்ப அதான் செய்ய போறேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள வாங்க, எப்படி செய்யணும். சட்னிக்கு தேவையான பொருள் ரெடியாமா? ரெடி கடை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்ன பொருள்? கண்ணி சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ உளிச்சு வச்சிருக்கிறேன். சரி. பூண்டு ஒரு கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். காரத்துக்கு 4 வரமிளகா. தேங்காய் வந்து ஒரு பெரிய பீஸ் தேங்காய், 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேங்கண்ணே. குட்டி தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய தக்காளி இருந்தா ஒரு 2 தக்காளி போடுங்க. நான் பாருங்க சின்ன சைஸ் தான், ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான், சிம்பிள் தான். கொஞ்சம் சீர மிளகு போட்டு நம்ம வதக்கி ஆட்டணும்னா அவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோ கூட. நமக்கு பையனுக்கு புது சட்டி குழம்பு சட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு சட்னிக்கு வணக்க போறேன். எதுக்கு இந்த மஞ்சப்பூ? மஞ்சப்பூ தாங்கண்ணே, மங்களகரமான மஞ்சப்பூ. இது ஆவாரம் பூ. இது எதுக்கு, என்ன மேட்ரு? மேட்ரா? இது சுகருக்கு வந்து நம்ம அப்படி பூ வந்து கஷாயம் மாட்டம் போட்டு குடிக்கலாம். அப்படி குடிக்க முடியாது. அதான் நம்ம என்ன பண்றேன், நான் டீ தூள்ல வந்து நல்லா பொடி பண்ணி டீ தூள்ல போட்டு கலக்கி வச்சுக்கிட்டேன். அதான் சரி, நேத்து 2 பூ வாங்கினேன். இங்க பாருங்கண்ணே, டீ குடிக்கிறீங்களா? கசப்பு எதுவுமே தெரியல. நீ டீ குடிக்காம இருந்தாலே சக்கரை கம்மியாயிரும். அப்படி இல்ல கண்ணே, டீ குடிச்சா ஒண்ணு பாரு. நிறைய நல்லா பொடி மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி போட்டு கலக்கி வச்சிருக்கிறேன். டீயில் போட்டு அப்படியே நல்லா குடிச்சுட்டா நல்லா இருக்குது. இப்படி அரைச்சி நான் நல்லா நெகிழ்லையே காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நம்ம வேணா ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கூட்டு கூட குடிச்சிக்கலாம். நம்ம அது கசப்பாக இருக்கிறதுனால நான் டீ தூளில் கலந்து வச்சுக்கிட்டேன். டீ தூள் டீ போட்டு அப்படி குடிச்சோன்னா சூப்பராக நல்லா இருக்கு. கசப்பே தெரியல. சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி தான் வணக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து சட்னிக்கே வெங்காயம் தான் ஹை லெவலு. அதாவது வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. நீங்க நிறைய கொஞ்சம் பெரிய குடும்பமா தான் கொஞ்சம் நிறைய போடுங்க. நாங்க வந்து ஒரு 3 பேத்துக்கு முதல்ல கொஞ்சமா செய்யறனால ஒரு 1/4 கிலோ வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு விரல் பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த இஞ்சி கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா செவந்தா நல்லா இருக்கும், அதுக்கோசரம். வந்து வரமிளகா 4 போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன் கலரா வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். சீரக மிளகு 1 ஸ்பூனு, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை அப்படியே ஒரு கை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு நல்லதே, முடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்துன்னா கருவேப்பிலை நல்லா சேர்த்திக்காங்க. இப்ப கருவேப்பிலை கொஞ்சம் சீசனு, அதெல்லாம் கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுத்தாங்க. இந்த டப்பா நிறைய எனக்கு வந்திருக்குது. உருவி போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா செவக்க நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து தக்காளி உங்ககிட்ட காட்டினேன். இந்த தக்காளியும் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இல்லை சீக்கிரம் வதக்கிக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு ஒரு சட்னி ஆட்டி கொஞ்சம் ரசம் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நமக்கு பொரியல் வேணும், நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். பொரியலுக்கு வீட்டுல காய் எல்லாம் நிறைய இருக்குது. வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு தோணல பொரியல் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வளர்க்குற கேப்ல ரசமும் வச்சு முடிச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சது. சட்னி பறிச்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை போட்டாலும் சூப்பரா இருக்கு தக்காளி ரசம். எங்க வீட்டுல கொத்தமல்லி தழை இல்லாதனால இருக்கிறத வச்சு போடலாம். கருவேப்பிலையை போட்டேன், வேலை முடிஞ்சது. இதை எடுத்து வச்சுட்டு நான் சட்னி அரைச்சிக்கிறேன். நல்லா ஆறி போச்சு. இப்ப மிக்சியில தான் அரைக்க போறேன். இதுலயே பண்ணிட்டுங்கண்ணே. உரலாட்டினா இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கும். வெயில் வேற ஓவர் அடிக்குது படிக்கடியில. அதான் வெயில் ஆட்டுல நான் மிக்சியில தான் நீங்க அரைச்சி போறேன். அதனால உப்பு சைஸ் புளி பாருங்க, சும்மா கொஞ்சோண்டு புளி தான் நான் போட்டுக்கிறேன். இது போட்டு உப்பு போட்டுருக்கேன். மிக்சியில போட்டு இதை அரைச்சி எடுத்து முன்ன தண்ணி ஊற்ற கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். சட்னி பாருங்க ரெடி ஆயிடுச்சு. வாசம் டேஸ்ட் முன்னே பார்த்துட்டு ஹை லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர், உண்மையில பயங்கர டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு வேலை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு.
அம்மா செஞ்சு நல்லா இருக்கு நல்லா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். 1 hour later. சாப்பாடு எல்லாமே தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டேன், இது வந்து செகண்ட் ரவுண்டு. செம்மையாக இருக்குது, நல்லா காரமாக. அந்த வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்லாம் வந்து இப்படி தனியாக தூக்கி கொடுக்குது, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. வாங்க கைஸ் சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. செய்யறது வந்து என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். உங்களால் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. எங்கள் அம்மா இது வரைக்கும் நார்மல் பருப்பு சட்னிலாம் செஞ்சுருக்காங்க, ஆனால் வெங்காய சட்னி இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாக்கில் டேஸ்ட் நாட்டியே மாறுது. இந்த வரன்னு சாப்பிட்ற கேட்டகரியெலாம் நான் கிடையாது. நல்லா சட்னியுமே ரசமாட்ட ஊற்றி குழம்பி அடிப்பேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா காரமாக இருக்கா, அப்படியே சாப்பிடும் போது அப்படியே செம்மையாக இருக்குது. எதுவுமே தவறாக இருக்கும். சட்னி ஒன்று போதும், நின்று பேசும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.